Hey guys, welcome back. Amazon Flipkart sale வந்து முடிய போகுது. இந்த சேலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா பெருசாக வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நமக்கு அக்டோபர் பிகினிங்கில் வந்து பிக் பில்லியன் டே சேல் வரும். இதோட பெரிய சேல். இப்போ இந்த சேலில் மிஸ் பண்ணது வந்து அந்த சேலில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மாதத்தில் எக்கச்சக்கமான லான்ச்சஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான லான்ச் வந்து iQOOட Z9s சீரிஸ் தான். ஸோ இந்த சீரிஸில் வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போது Z9s and Z9s Pro. ஸோ இந்த Z9s சீரிஸ் வந்து ஆகஸ்ட் 21 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஃபோன்ஸ் பற்றி இது வரைக்கும் நம்ம கிடச்சிருக்க லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து இன்னும் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரெகுலர் பேசிஸில் டீல்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் இப்போ இந்த Z9s சீரிஸ்க்கு வந்தோம்னா ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபோன்ஸ் தான், டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. வேறு ப்ராசர் இருக்க போது, பட் ப்ராசர் மட்டும்தான் வந்து ஒரு மேஜர் சேஞ்சாக வந்து இந்த 2 ஃபோன்ஸில் நம்ம பார்க்கலாம். Z9sல வந்து மீடியாடெக்கோட Dimensity 7300 யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணுறாங்க. இதே ப்ராசர் வந்து நம்ம நத்திங் CM ஃபோன் 1ல் பார்த்துருப்போம். அண்ட் Z9s Proவில் வந்து Nord 4ல் பார்த்து Snapdragon 7 Gen 3 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ Snapdragon 7 Gen 3னால ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ப்ராசர். ஒரு சைடு வந்து எஃபிஷியண்ட்டாக இருந்தாலுமே வந்து இன்னொரு சைடு பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் கிடையாது. ஏன்னா அந்த 22-25ல் நம்ம அதிகமாக வந்து 7s Gen 2 பேஸ் பண்ண ஃபோன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது கம்பேர் பண்ணும்போது 7 Gen 3ல் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் 2 ஃபோன்ஸோட கலர்ஸ் நம்ம பார்த்தோன்னா Z9s Pro வந்து ஆரஞ்சு அண்ட் மார்பிளில் கொண்டு வராங்க. Z9s Pro வந்து அந்த ஒயிட் மார்பிளும், Z9s வந்து க்ரீன் மார்பிளில் கொண்டு வராங்க. ஆரஞ்சோட டெக்ஸ்டர்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு லெதர் வேரியன்ட் மாதிரி தான் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி வந்து கர்வ்டு டிஸ்பிளேக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் Z9ல் வந்து நம்ம ஃப்ளாட் டிஸ்பிளே பார்த்துருந்தோம். ஸோ இந்த வாட்டி வந்து கர்வ்டு AMOLED டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ப்ரோவில் வந்து பீக் பிரைட்னஸ் 4500 நிட்ஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. ரெகுலர் Z9sல பீக் பிரைட்னஸ் வந்து 1800 நிட்ஸ் இருக்க போது. 2 ஃபோன்ஸ்லையுமே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து காமனாக இருக்க போது. கேமரான்னு பார்த்தாலுமே வந்து 2 ஃபோன்ஸுமே வந்து சிமிலரான ஸ்பெக் தான் வந்து ஷேர் பண்ணுது. ஸோ ரியரில் வந்து 50 MP Sony IMX 882 சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. OIS சப்போர்ட் இருக்குது. 4K வீடியோ ரெக்கார்டிங்க்குமே வந்து OIS சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதோட அவுட்புட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து லான்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம சேனலில் வந்து கவர் பண்ணுறப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வாட்டி வந்து சூப்பர் நைட் மோட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகாபிக்சல் கேமரா அந்த சென்டர் கன்சோல் டிஸ்பிளேல வந்து பேக் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 14 மேலே பில்ட் பண்ண FrontEdge 14ஓட வருது. இந்த வாட்டி சாஃப்ட்வேரில் வந்து AI ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணுறது அண்ட் ஃபோட்டோ வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் வீடியோலேயே வந்து ஆடியோ தனியாக என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில மோட்லாம் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து Z9லேயே வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்மே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டரின்னு பார்த்தோன்னா 5500 mAh பேட்டரி பேக் பண்ணுறாங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 2 ஃபோன்ஸோட திக்னஸ் வந்து 7.5 mm வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே வந்து இன்னொரு பக்கம் வந்து நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஃபோனை தான் கொண்டு வராங்க. ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா Z9s வந்து அரௌண்ட் அந்த 20,000 rupees ப்ரைஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Z9s Pro வந்து அரௌண்ட் 25,000 rupees ப்ரைஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Z9sல வந்து டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது Z9 விட இன்னும் கொஞ்சம் சூப்பீரியராக தெரியும். அந்த கர்வ்டு டிஸ்பிளேயோட பார்க்குறதுக்கு ஃபோன் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக தெரியும். பட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோன்னா ரெகுலர் Z9 வந்து மீடியாடெக் 7200 யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ரா பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது Z9 வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். 7300 வந்து டெய்லி யூசேஜ்க்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் Dimensity 1080 மாதிரி ஃபோன்ஸை விட ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு இந்த 7300ல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இது வந்து 7200க்கு அப்கிரேட் வந்து கிடையாது. நேம் வைஸ் பார்த்தோன்னா இது ஒரு அப்கிரேட் தான். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து 7200 வந்து ஒரு பெட்டரான ஜாப் பண்ணும். இந்த 2 ஃபோன்ஸுமே வந்து ஆகஸ்ட் 21 லான்ச் பண்ணுறாங்க. அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வராங்க. இந்த 2 ஃபோன்ஸில் நீங்கள் எந்த ஃபோனுக்காக எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு adithyatech.